வணக்கம் நண்பர்களே. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட இன்னைக்கு நடந்த முக்கியமான காட்சிகளைப் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பெரிய சண்டே, பெரிய பிரச்சனைன்னு இல்லாம இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன விஷயம் எப்படி செந்திலுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆகுது என்பதுதான் முக்கியமா காட்டப்பட்டிருக்கு. குறிப்பா சாப்பிடுற நேரத்துல நடந்த ஒரு சம்பவம், அதுக்கப்புறம் கோமதி பாண்டியன் கிட்ட கேட்குற கேள்வி, செந்தில் மீனா சாப்பிடாம போறது, அடுத்து பாலனி, செந்தில், கதிர் எல்லாரும் சந்தோஷமா பேசுற காட்சி, கடைசில செந்தில் ராஜிகிட்ட பேச முயற்சி பண்ணுற காட்சி, இப்படி எபிசோடு போகுது. இப்போ ஒவ்வொரு காட்சியாக விரிவா பார்க்கலாம். சாப்பிடும் நேரத்தில் தொடங்கிய பிரச்சனை. முதல்ல வீட்டுல எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு, காரம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு கோமதிகிட்ட சொல்றாரு. இது ஒரு சாதாரண விஷயம்தான். சாப்பாட்டுல காரம் அதிகமா இருந்தா சொல்லுறது இயல்பான விஷயம். ஆனா அந்த நேரத்துல பாண்டியன் என்ன சொல்றாருன்னா, வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க உனக்கு இதுவே போதும் இன்னும் செந்திலை கடுமையா சொல்லிடுறாரு. இதுதான் செந்திலுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போயிருக்கும். ஏன்னா செந்தில் வெறும் சாப்பாட்டுல காரம் அதிகம்னு தான் சொன்னாரு. அதுக்கு வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இப்போ குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பை உருவாக்குது. செந்தில், மீனா சாப்பிடாம போனது. பாண்டியன் அப்படி பேசியதும் செந்தில் அமைதியாகிட்டாரு. மீனாவுக்கும் இந்த விஷயம் பிடிக்கல. இருவரும் சாப்பிடாம அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த காட்சி பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். செந்தில் ஏற்கனவே பல விஷயங்களால மனசுக்குள்ள குழப்பத்துல இருக்காரு. அதுல இப்போ அப்பா இப்படி பேசுறது அவரை இன்னும் பாதிக்குது. மீனாவும் கணவருக்கு என்ன மனநிலைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரோட சேர்ந்து போறாங்க. இங்கதான் கணவன் மனைவியா மீனா செந்திலுக்கு சப்போர்ட் பண்ணுறது தெரிகிறது. கோமதி பாண்டியனிடம் கேட்கும் கேள்வி. அதுக்கப்புறம் கோமதி பாண்டியன் கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஏன் செந்தில் கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கோமதிக்கு இது புதுசான விஷயம் இல்ல. செந்தில் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலே பாண்டியன் உடனே கோபப்படுறது, அவனை வேற மாதிரி பேசுறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு தாயா கோமதிக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் பாண்டியன் கிட்ட நேரடியாக கேள்வி கேட்கிறாங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் பையனை இப்படி பேசுறீங்க என்ற மாதிரியான ஒரு கேள்விதான் இங்க உருவாகுது. இதுக்கிடையில் ஒரு நல்ல காட்சியும் வருது. பாலனி, செந்தில், கதிர் எல்லாரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு பேசுறாங்க. சில நிமிஷத்துக்கு முன்னாடி மனசு கஷ்டப்பட்ட செந்தில் இங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி தெரியுது. கதிரும் அவன் கூட பேசுறாரு. பாலனியும் அந்தல கலந்துக்குறாரு. இது போல குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சில பேர் ஒன்றாக சேரும்போது அந்த டென்ஷன் கொஞ்சம் குறையுது. இந்தாய் பார்த்தா செந்திலுக்கு அவனோட பிரதர் சப்போர்ட் எவ்வளவு முக்கியம்னு புரியும். செந்தில், ராஜி பேசும் காட்சி. அதுக்கப்புறம் செந்தில் ராஜிகிட்ட பேச வர்றாரு. ஆனா ராஜி அவ்வளவா பேசல. செந்தில் ஏதாவது பேச முயற்சி பண்ணினாலும் ராஜி அமைதியா இருக்கிறாங்க. இதுல இன்னொரு எமோஷனல் ஆங்கிள் இருக்கு. குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா அது அந்த 2 பேரோட பிரச்சனையா மட்டும் இருக்காது, மற்றவர்களுடைய மனநிலையையும் பாதிக்கும். ராஜிக்கும் ஏதோ மனசுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதனாலதான் செந்தில் கிட்ட பேசாம அமைதியா இருக்கிறாரோன்னு தோணுது. செந்தில் உண்மையிலேயே என்ன நினைக்கிறார்? என்னதான் வெளியில் சிரிச்சு பேசினாலும் செந்திலோட மனசுக்குள்ள நிறைய விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் மனைவி மீனா, மற்றொரு பக்கம் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள். இதெல்லாம் சேர்ந்து செந்திலுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது. அதனால ஒரு கட்டத்துல செந்தில் குடும்பத்துல யாருடைய பக்கம் நிற்கணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம இருக்கிற மாதிரி தெரிகிறது. மீனாவின் நிலை என்ன? மீனாவும் செந்திலை தனியா விட்டுடல. செந்தில் சாப்பிடாம எழுந்து போகும்போது மீனாவும் அவரோட போயிடுறாங்க.
இதுல மீனாவோட கணவர் மீதான சப்போர்ட் தெளிவா தெரிகிறது. ஆனா இதே நேரத்துல மீனாவும் குடும்பத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம்தான். அவங்க எடுக்குற ஒவ்வொரு முடிவும் செந்திலோட வாழ்க்கையையும் பாண்டியன் குடும்பத்தையும் பாதிக்குது. அதனால இனிமேல் மீனா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பார்க்கணும். கோமதி, பாண்டியன் இடையில மீண்டும் பிரச்சனை. கோமதி ஏற்கனவே பாண்டியனோட பல விஷயங்கள கருத்து வேறுபாடு காட்டியிருக்காங்க. இப்போ செந்தில் விஷயத்திலவும் கோமதி பாண்டியனை கேள்வி கேட்கிறாங்க. இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் மீண்டும் கருத்து வேறுபாடு வருமா? அல்லது பாண்டியன் தன்னோட தவறை புரிஞ்சுக்குவாரா? இதுதான் அடுத்தடுத்த காட்சிகள்ல முக்கியமா இருக்கும். இன்றைய எபிசோடோட ஹைலைட். எனக்கு இந்த எபிசோட்ல முக்கியமான விஷயமா தோணுனது செந்தில் சாப்பிடாம போன காட்சிதான். ஏன்னா அது ஒரு பெரிய சண்டை இல்ல, ஆனா ஒரு அப்பா பேசுற ஒரு வார்த்தை ஒரு மகனோட மனசை எவ்வளவு பாதிக்குது என்பதை அந்த காட்சி காட்டுது. குடும்பத்துல சில நேரம் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நாம சாதாரணமா சொல்லுற ஒரு வார்த்தை கூட எதிரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய காயமா இருக்கலாம். அதனால பாண்டியன் கொஞ்சம் நிதானமா பேசிருக்கலாமேன்னு தோணுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும்? இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். செந்தில் இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு பாண்டியன் கிட்ட இருந்து விலகி போவாரா? அல்லது மீனா செந்திலை சமாதானப்படுத்துவாரா? கோமதி மீண்டும் பாண்டியன் கிட்ட பேசுவாரா? ராஜி ஏன் செந்தில் கிட்ட பேசாம இருக்காங்க? பாலனி, கதிர், செந்தில் 3 பேருக்கும் இடையில வரப்போகும் கன்வர்சேஷன் என்ன? இதெல்லாம் அடுத்தடுத்தல்ல தெரிய வரும். என் ரிவ்யூ. மொத்தத்துல பார்த்தா இன்னைக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இல்லைன்னாலும் குடும்பத்துக்குள்ள இருக்கிற எமோஷனல் நல்லா கொண்டு போயிருக்காங்க. செந்தில் சின்ன விஷயம் சொன்னதுக்கு பாண்டியன் கோபப்பட்டதும், அதனால் செந்திலும் மீனாவும் சாப்பிடாம போனதும் கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் கோமதி பாண்டியன்கிட்ட கேள்வி கேட்டது நல்ல காட்சி. பாலனி, செந்தில், கதிர் சேர்ந்து சிரிச்சு பேசுற காட்சி கொஞ்சம் பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்குது. ஆனா ராஜி செந்தில் கிட்ட பேசாம இருந்தது அடுத்த ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. செந்திலுக்கும் ராஜிக்கும் இடையில என்ன நடக்கப் போகுது? பாண்டியன் தன்னோட கோபத்தை குறைப்பாரா? கோமதி செந்திலுக்காக பாண்டியனை எதிர்த்து பேசுவாரா? இதெல்லாம் பார்க்கலாம். அவுட்ரோ. நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட முக்கியமான காட்சிகள் மற்றும் நம்முடைய ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம பியா கிளிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட தினசரி அப்டேட், ப்ரோமோ, ரிவ்யூ எல்லாமே தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐ பிரஸ் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்ச காட்சி எது? செந்தில் சாப்பிடாம போனது சரியா? பாண்டியன் செந்தில் கிட்ட அப்படி பேசியது சரியா? காமெண்ட்ல உங்க சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான சீரியல்ல சந்திப்போம். நன்றி நண்பர்களே. வணக்கம்.